ரொம்ப நேசிக்கிறார். இந்த நேசத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறபடினால் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். Thank you Jesus. நிறைய கேள்விகளோடு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நானே பதிலா இந்த இடத்துல வந்திருக்கிறேன். I am your answer. Jesus is your answer for all your questions. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய பவர் இந்த இடத்துல இருக்குது. The power of God is here. The power of God will strengthen you. கர்த்தருடைய வல்லமை உங்கள் சரீரத்தை பலப்படுத்தும். Thank you Jesus. salary பிரச்சனை, மேனேஜ்மென்ட் பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை ஜஸ்ட் துதிக்க ஆரம்பி, நான் அதை தலைகளாய் மாற்றி கொடுக்க போகிறேன். ஹalleluya. எந்த சர்ச்சில் வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொன்னதை எழுதி வச்சிருக்கேன். நீங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கணுமா இல்ல வேற சர்ச் மாத்தணுமா என்ற கேள்வியோடு வந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறவரை அந்த இடத்துல போகலாம். நீ அங்கேயே இரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் இங்கே வைத்திருக்கேன். சபையை நீங்கள் மாற்றக்கூடாது. ஐயோ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், I have a plan for you. Thank you. இரண்டு பேர் சைனஸ் ப்ராப்ளத்தோட வந்திருக்கிறீங்க. அந்த ரெண்டு பேருக்காக நான் செபித்து இப்பொழுது ஆவியாருடைய கரத்துல கொடுத்து வேக வேகமாக மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். யார் சைனஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க கரங்களை உயர்த்தி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த ஒருவர் சைனஸ், அதாவது இந்த சைனஸ் கோல்டுனால அந்த அலர்ஜி போல இருக்கிறது. கோல்டுனால அலர்ஜினால வருகிற கோல்டு கையை தூக்கி கிடக்க நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, கை வைத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் சுகமாக சொல்லும்போது ஆன் தி ஸ்பாட் இப்பொழுது சுகமாக போயிருக்கேன். நன்றி. சுகமாக்கி விட்டதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் சைனஸ் சுகமாக. ஹalleluya. ஒரு சிஸ்டர் சொன்னீங்க, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. I have a pain in my spine. ஆண்டவர் முதுகிலே இப்பொழுது வல்லமையை வைக்க போகிறார். Thank you Jesus. Hallelujah. அநேக இடத்துல வெட்கப்படுகிறீர்கள். ஐயோ என்னுடைய பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரிந்தால் ஒரு மாதிரி இருக்கும். Don't feel shy. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு குழந்தை போல நீங்கள் இருக்க வேண்டும். Hallelujah. யாருக்கு முதுகில பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல கை வைங்க. நான் ஜீசஸ்னு சொல்ல போறேன். அந்த இயேசுவினுடைய வல்லமை பாய போகிறது. Jesus. 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 Thank you Lord. Thank you Jesus. ஒரு முறை அல்லேலூயா என்று பாடலாமா? Hallelujah. 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 Wonderful Holy Spirit. Hallelujah.
அன்பை தேடி ஓடுகிறா. இந்த அன்பு தெய்வம் இயேசு ரட்சகர். இயேசுவிடம் ஓடி வந்தார், அன்பினாலே நிறைத்திடுவார். இந்த அன்புக்கு ஈடு இல்லையே, இந்த அன்புக்கு இணை இல்லையே. இந்த அன்பை போல பூமி என்றும் காணவில்லையே. இயேசு அன்பை போல இல்லையே. இந்த அன்பை போல பூமி என்றும் காணவில்லையே. இயேசு அன்பை போல இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசுங்க சரீரத்துல இருந்து அவரை பிடிச்சு நல்லா கிஸ் கொடுக்கலாம் போல இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் சிரிக்க மாட்டீங்களா? இயேசுக்குலாம் கிஸ் கொடுக்க மாட்டீங்களா? ஹலோ. சிலர் காலேஜ் படிக்கும் போது ப்ரொஃபசர் ரொம்ப வேகமா டீச் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்களும் ரொம்ப கவனிக்கிற மாதிரி வச்சு எடுத்து கிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவருக்கு நினைப்பாரு, ஆஹா நம்ம டீச் பண்ணதை பார்த்து அவன் எவ்வளவு கிஸ் கொடுக்குறான், ஆனா உள்ள வேற எதையும் வச்சு அவன் கிஸ் கொடுத்துட்டு இருப்பான். இது இயேசுவை கிஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கையை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு இணை ஏதும் என்றும் இல்லையே. இயேசு அன்பை போல காணவில்லையே. நான் என்ன பண்ணுவேன், 1985 ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு யாரும் இயேசுவை நேசிக்கணும்னு சொல்லி தரவே இல்லை. எங்க அப்பா ஹிந்து ஃபேமிலில இருந்து வந்தாங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அவங்க நான் எப்போ நைட்டு எழுப்பி பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு போட்டி வந்துச்சு. எங்க அப்பாவோட ஜெபத்துல நான் போட்டி போடணும்னு சொல்லி, அதனால காலமா போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். காட்டுக்குள்ள போயிடுவேன் அல்லது மலைகளில போயிடுவேன். இந்த முட்டு வேற பேட்டை மடிச்சு விட்டுக்கிடுவேன். ஏன்னா இயேசு எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, நான் இவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்திருக்கிறேன் சொல்லி 17 வயதுல. அதாவது ஆண்டவருக்கு பிரிவு சினிமா தியேட்டர்ல போனது கிடையாது, ஆனாலும் நம்ம பாவி தானே. ஹலோ, ஒரு பிச்சு கூட்டி பாருங்க. பாவி இல்லைன்னு சொல்றது மட்டும். ஹல்லேலூயா. அவ்வளவு பேர் பாவிங்களா? நீதிமான் சொல்றாங்களா? ஹல்லேலூயா. பாவியாக இருக்கையிலே அன்பர் பாரி என்னை தேடி வந்தாரே. வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு மாலை ஞாயிறு மாலை 5 மணி இருக்கும். யாரோ என்னுடைய கழுத்தை பிடிச்சு தள்ளுவது போல இருந்தது. ஓடி போய் பொத்துன்னு முழங்கால் போட்டு கதறி அழ ஆரம்பிச்சேன். அப்பதான் இயேசுவின் அன்பு என்னை தொட ஆரம்பித்தது. 1 மணி நேரம் கத்தி கதறி அழுது, இயேசுவே நீர் எனக்குள் வாரும் என்று சொன்ன உடனே ஒரு ஒளி எனக்குள் வந்ததை உணர்ந்தேன். அன்னையில் இருந்து ஒரு வழி திறந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயாவே சொல்ல மாட்டேன். நான் உங்களை பத்தி போய் சொல்ல போறேன் எங்க சர்ச்சில். ஹல்லேலூயா. சோ இயேசு உள்ள வந்த பிறகு அவரை நான் தேட ஆரம்பித்தேன். அபிஷேகத்தை குறித்து கேள்விப்பட்டவுடனே எப்படியாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சார்ல்ஸ் பென்னி புக்கை வாசிச்சிருந்தேன். அவர் முச்செடிக்கு பின்னால உட்கார்ந்து அபிஷேகம் பெற்றார் என்று அதுல வாசித்தேன். அந்த சார்ல்ஸ் பென்னி புக்கை வாசிக்கும் போது அப்படியே கண்ணீர் விட்டு அந்த புக்கெல்லாம் நினைச்சேன். உடனே நானும் முச்செடிக்கு பின்னால போகலான்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள போய் முட்புதருக்கு பின்னால உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது எனக்கு திடீர்னு அபிஷேகம் வந்து விடும். ஆனா அப்படியே ஒன்றும் வரல. ஆனால் ஒரு நாள் செமஸ்டர் ஸ்பெஷல் ஹாலிடேஸ்ல காலேஜுக்கு போயிருக்கும் போது எப்போதும் ஜெபிக்கிற நேரம் எனக்கு உண்டு. 1:15 முழங்கால் போட்ட ஒரு இடத்துல போய், திருநெல்வேலி பாளையங்கோட்டில் யாராவது வந்திருக்கீங்களா? ஓகே, அங்க குளோரிதா சர்ச் இருக்கு தெரியும். அந்த குளோரிதா சர்ச்ல ஒரு வேப்ப மரம் எனக்கு வச்சிருப்பேன். அதுக்கு அடியில கரெக்டா 1:15 போய் முழங்கால் போடும். 1:55 எழுப்பி காலேஜுக்கு போயிடும். அப்படி முழங்கால் போடும்போது திடீர்னு ஒரு அபிஷேகம் மேல வந்தது பாருங்க. ஏதோ ஒரு அருவியில குளிக்கிறது போல. I was jumping over my knees. முழங்கால துள்ளிக்கிட்டே இருக்கிறேன். அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவின் அன்பு வந்தால், அவர் அன்பு வந்தால் அவர் தரும் பாஷை தான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விடுதலை குறித்து உங்களோட பேச போறேன். எனக்கு மினிமம் 3 மணி நேரம் தேவை. ஆனால் 9:40க்கு முடிக்க சொல்லியிருக்கிறார். நம்ம கரெக்ட்? ஹல்லேலூயா. சரி, எப்படியோ
10 மணி நேரம் பேசுகிறதை 10 நிமிஷத்துல கூட ஆண்டவர் பேச வச்சிடலாம். அவருக்கு ஒரு கை தட்டுங்களேன். இயேசுவை போல பூவியெங்கும் காணவில்லையே, அன்புக்கு இணை இல்லையே. அவர் மாறாத ஒரு நேசம். அநேகருடைய நேசம் ஆரம்பத்தில் அது காதல் என்று ஆரம்பிக்கும், ஆனால் கடைசியில அது கரை ஒண்ணுமே இல்லைன்னு ஓடிடும். ஆனா இந்த இயேசு நேசிச்சா கடைசி வரை நேசிப்பார். இயேசு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நேசிக்கிறார் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு எப்படி அவர்கள் ஆரம்பத்தில் நேசித்தார் அதுபோல அவர்கள் கடைசி வரை நேசிச்சார். காட்டி கொடுக்கும் போது கூட நேசன் அவனுடைய நேசத்தை மாற்றல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், யாராவது ஐயோ எனக்கு அன்பு உண்டா என்று ஏங்கி வந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்கிறார், உன்னை நான் நேசிப்பதில் மாற்றவே இல்லை. Glory to Jesus. Hallelujah. Okay, so இயேசுவுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குது. எத்தனை பேர் அட்லீஸ்ட் கையவாது கொடுங்க. இயேசுவே, I shake you, I kiss you. Hallelujah. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காட்டுக்குள்ள போய் தனியா நின்னுட்டு ஜீசஸ்க்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். யாராவது பார்த்தீங்கன்னா அமேகன். Hallelujah. So love, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காதல் வாழ்க்கை. இயேசுவின் மேல் love. Hallelujah. இந்த அன்பினால நீங்க நிறைஞ்சிட்டீங்கன்னா வேற அன்புல நீங்க மயங்கவே மாட்டீங்க. சில சமயம் அன்பு நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லும், கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப உங்களை கோபமா இருக்கிறேன்னு சொல்லும். ஆனா இந்த அன்பு எப்போதுமே மாறாத அன்பு, இந்த இயேசுவின் அன்பு. Hallelujah. இயேசு அன்புக்கு இணை என்றும் காணவில்லையே, இந்த அன்புக்கு இணை இல்லையே. Hallelujah. நீங்க நிறைய பேர் வசனம் கேட்க வந்திருக்கிறீர்கள். எனவே நான் வேதத்துக்கு போக விரும்புகிறேன். உங்களுக்கு ஆண்டவரை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை குறித்து பேச வேண்டும் என்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். நாளைக்கு விசுவாசமும் சுகமும் என்ற டாபிக்ல கர்த்தருக்கு சித்தமாக நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகளை வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொன்னது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க இயேசு எனக்குள் வர வேண்டும் என்று நீங்க சொன்ன அந்த செகண்ட்ல நீங்க ஒரு புது சிருஷ்டியாய் மாறி விடுகிறீர்கள். கொஞ்ச நேரத்தில் நான் விடுதலை குறித்து பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எனவே நீங்கள் யாரும் இடையில போக வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்க, நேரம் குறைவா இருக்கிறதுனால வேக வேகமா நான் உங்களோட பேசி முடித்து விடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவருடைய ஆவியில இயேசு வந்து விடுகிறார். ஆவியானவர் இந்த ஆவிக்குள்ள வந்த உடனே அவன் புது சிருஷ்டியாய் பிறந்து விடுகிறார். பழையவைகள் ஒழிந்து போகிறது. ஆனால் அநேகருக்கு கேள்வி, பைபிள் சொல்லுகிறது உண்மை, ஆனால் என் வாழ்க்கையில் அது உண்மையா இல்லையே. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஆனால் புது சிருஷ்டியாக நான் இல்லையே. என் வாழ்க்கையில பழைய காரியங்கள் அப்படியே இருக்கிறதே என்று பல கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். முதலாவதாக, நீங்கள் புது சிருஷ்டி என்றால் உங்களுக்கு என்னென்ன இருக்கு என்பதை ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புது சிருஷ்டியாக மாறிவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கிறது அடிமைத்தன ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஆவி. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு கொடுத்து விட்டு டெலிவரன்ஸ்குள்ளே நான் போக விரும்புகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அவர் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். எனவே அதன் மூலம் நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறீர்கள். நீங்கள் புத்திரராய் இருந்தால், if you are a son of God, நீ தேவனுடைய புத்திரனே ஆனால், வாசிங்களே போன வாரம் இல்ல அடுத்த வசனம் சிஸ்டர் நேராயிட்டு, இனி நீ அடிமை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் அடிமை கிடையாது. கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? நான் இடையில பாட்டு பாடிதான் பிரச்சனை பண்ணுவேன். அதனால எந்த பாட்டு பாடுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரெடியா வாசிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, நான் அடிமை இல்லை. சில ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் ஒன்னும் அடிமை இல்லை உங்களுக்கு. சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் ஒன்னும் உனக்கு அடிமை இல்லை. ஹலோ, இன்னைக்கு நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்னும் பிசாசுக்கு அடிமை இல்லை. அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இவர் அவன் குட்ட குட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான் அப்படின்னு அவர் பாடிக்கிறார். இங்க பிசாசு குட்ட குட்ட, இவன் குட்ட குட்ட குனிகிறான், வெட்ட வெட்ட மடிகிறான்.
பிசாசு ஒரு எண்ணத்தை மனசுல போட்டுருவான், ஒரு வேதனை உள்ள போட்டுருவான். அந்த நாள் காலையில் அந்த வேதனை போட்டா நைட்டு வரை அந்த உள்ள ஓடிட்டே. நீங்கள் பிசாசின் கிரியைகளுக்கு, பிசாசுக்கு அடிபணிவதற்கு நீங்கள் ஒரு அடிமை இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறவர் புதிய சிருஷ்டியின் ஆவியானவர், புதிய சிருஷ்டியாக உங்களை மாற்றி இருக்கிறவர். பிசாசு தான் உங்களுக்கு அடிமை, பாவம் தான் உங்களுக்கு அடிமை. ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் இனி பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. Sin shall not overpower you because you are not under the law but under the grace of God. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கிறேன், அதனால நான் அடிமை அல்ல. Glory to Jesus. நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள். ரோமர் 8:15 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், மேலும் நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு, சிலருக்கு பயமே அவருடைய வாழ்க்கையை கொண்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ராத்திரியில் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னால பயத்திலிருந்து ஒரு விடுதலை வரப்போகிறது. ஹல்லேலூயா. என்றைக்கு தோஹா கவர்மெண்ட் வெளியே தள்ளிடுமோ பயமா இருக்குதே, இந்த எனக்கு கேன்சர் வியாதி வந்து விடுமோ, எனக்கு அது நடந்து விடுமோ, இது நடந்துடும் பயம். பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்ல, இது பிசாசின் சரக்கு நரகத்திலிருந்து வருகிறது. மேலும் நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். You have received the spirit of the sonship. நீங்க ஆண்டவர் அப்பா பிதா என்று கூப்பிட முடியும். காரணம், நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். You are the sons of God. Hallelujah. Glory to Jesus. தேவனுடைய புத்திரராய் இருக்க அப்படின்னா நீங்கள் அடிமை இல்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விடுதலை பெறுவதற்கு அடிமைத்தன ஆவி சிலரை கட்டி வைத்திருக்கிறது. எனவே மக்கள் விடுதலையாய் வாழ முடியவில்லை. கர்த்தரை விடுதலையாக ஆராதிக்க முடியவில்லை. பாவம் செய்யாமல் இருக்க முடிவதில்லை. ஏதோ ஒரு கட்டு அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் அந்த கட்டுகளை உடைக்கிற பரிசுத்த ஆவி இந்த ராத்திரியில் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். Glory be to God. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனோடு சமாதானமாய் இருக்கும்படி தேவன் இயேசுவின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கும் தெய்வத்துக்கும் இடையின்ற பகையாகிய அந்த சுவரை உடைத்து கொன்று பிசாசின் கிரியைகளை அழித்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனை பார்த்து தைரியமாய் பேச முடியும். தேவனிடத்துல பக்கத்துல வர முடியும். அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி இயேசுவோடு பேச முடியும். அப்பா என்று கூப்பிட முடியும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நெருங்கி வருகிற சாக்கியம். ரோமர் 5:1 நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2:13-14-15-16 இந்த வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். பின்னாலே நீங்கள் போய் வாசிக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சோ நீங்கள் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறபடினால் அடிமை இல்லை, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, தேவனுக்கு உடன் சுதந்திரர்களாய் இருக்கிறீர்கள். தேவனோடு ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு தேவனுடைய இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறது, நீதிமான்களாக மாற்றியிருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் தேவனுடைய புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பிசாசுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. சாபத்தின் கீழ் நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது என்கிறதான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஒன்னும் அடிமை இல்லை, நான் பிசாசுக்கு கீழ்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. ஓகே. இரண்டாவதாக, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் வாசித்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். தேவனின் ஆலயமே
நாமே ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, தேவனே ஆலயமே. இதைதான் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன். நீங்க புது சிருஷ்டி, எல்லாரும் சொல்லுங்க நான் புது சிருஷ்டி. பக்கத்துல பார்த்து நீ புது சிருஷ்டி தானே? இல்லையே, தெரியலையே. பழைய சிருஷ்டி மாதிரிலாம் தெரியுது. அல்லேலூயா. நீங்க வெளித்தோற்றத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே தேவன் வந்திருக்கிறார். சரி, இப்போ நீங்க உங்களுடைய சரீரம் யாருடையது? சரீரம் யாருடையது? தேவனுடையது. 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்தை நீங்கள் வாசித்தால், உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களுக்குள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா? Don't you know that your body is not yours, it's the temple of the Holy Spirit who is living in you. உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொல்லுங்க, ஏய் பூச்சாண்டி நிக்கிறாங்க, அது பயப்படும். இது பூச்சாண்டி இல்ல, நீங்க சொல்லணும், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்குள்ளே ஒருவரே வாழ்கின்றாரே. நான் அறியாவிட்டாலும் புரியாவிட்டாலும் இயேசு எனக்குள் இருக்கின்றாரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்னும் பெரியவரே. ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தமே இல்லை. ஏன் தெரியுமா பிரச்சனை? எல்லாம் எனக்கு 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 சொல்றதுதான் பிரச்சனையே. எனக்கு அது வேணும், எனக்கு வீடு, எனக்கு பணம், எனக்கு அது, எனக்கு பொண்ணு. ஹலோ, எனக்கு சொல்லாம யாருக்குன்னு சொல்ல சொல்றீங்க? அப்படி சொல்றீங்களா? எல்லாம் தேவனுடையது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 20 வசனத்துல 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். ஹலோ, உங்களை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க உங்களுக்கே சொந்தம் கிடையாதுங்க. ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்தா சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இந்த சரீரம் தேவனால் பெற்ற சரீரம். தேவன் இதை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். எனவே இந்த சரீரத்துல ஆண்டவர் 100க்கு 100 வாழ விரும்புகிறார். கண்ணுக்குள்ளே வாழ விரும்புகிறார், காதுக்குள்ளே வாழ விரும்புகிறார், இதயத்தில் வாழ விரும்புகிறார். கையில் அசை வாழ வேண்டும், காலில் அசை வாழ வேண்டும், உடலில் அசை வாழ வேண்டுமா? இந்த சரீரம் அவருக்கு இன்னைக்கு இந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டா போதும், நீங்க உங்களுக்கு சொந்தமே இல்லை. பக்கத்துல பார்த்து நீங்க உங்களுக்கு சொந்தம் கிடையாது. சத்தமா சொல்லுங்களேன், நீங்க சொன்னாதான் புரியும். இந்த சரீரம் no remote, no, throw the remote to the remote place. Hallelujah. Fighting, no. கண்டபடி வாயில வரதெல்லாம் பேசுறது. சிலர் நினைச்சுக்குவாங்க அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு மேல யாருமே இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் தோஹா கிங் நினைச்சிட்டு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. No, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட விசுவாசி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நிமலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க ஆத்மா சரீரம் ஆவியை 100க்கு 100 கொடுத்துட்டு போயிடும் ஆண்டவர் கையில. அப்படின்னா வியாதி வெளியே போயிடும், பிசாசு வெளியே போயிடும், பிரச்சனைகள் வெளியே போயிடும், கவலை வெளியே போயிடும், பயம் வெளியே போயிடும், அந்த ஆவி தாவி ஓடி போயிடும் தோஹா விட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னடா இவ்வளவு அதிகமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உள்ள இருக்கிற ஒருத்தர் பேச சொல்றேன். உங்க சரீரம் முழுவதும் இயேசுவின் பலிபீடத்துல வந்துட்டுனா தோஹால ரிவைவல் வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எது வேண்டுமோ அதை எடுத்து சாப்பிட முடியாது. ஹலோ, எத்தனை பேர் இந்த நாளைக்கு வருவீங்க? வருவீங்களா? நாளைக்கு இதோட ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்க மேல ரிலீஸ் பண்ண போறேன். நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்காக 100க்கு 100 வாழ விரும்புறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். ஆண்டவருக்குள்ள வாழ்றதுங்கிறது ஜாய்ஃபுல் லைஃப். அது ஜாலி லைஃப். இட்ஸ் a holy life. It's not a holy life.
நீங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. 6ஆம் அதிகாரத்துல ஏன் அந்த வசனத்தை சொல்றாங்க? 18ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமா இருக்கிறான். இயேசுவோடு இன்னைக்கு உங்களை கனெக்ட் பண்ணதான் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜோப் இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே பிரதர் நீங்க ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை நான் சொல்றேன், உங்களை ஆண்டவரை க்ளோஸ் ஃபெலோஷிப் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஓடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமென். சில சொல்றாங்க நாங்க ஏற்கனவே ரொம்ப க்ளோஸா தான் இருக்கிறோம், அதனால தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. I take the liberty by the Holy Spirit. இப்படிலாம் பேசினா அடுத்தது உங்களை கூப்பிட மாட்டாங்க. நோ ப்ராப்ளம். ஆவியான போன்னு சொன்னா தான் போகணும். போகாதன்னா நோஹா 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 நோஹா. ஹல்லேலூயா. வரும்போது சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஓடிட வேண்டியது. ஹல்லேலூயா. தெரியாம கூப்பிட்டு நினைக்காதீங்க. கவனிங்க, உங்களுடைய சரீரம் உங்களுக்கு வரையது அல்ல. அப்ப தேவனுடைய சரீரம் என்றால், இது தேவனுடைய ஆலயம் என்றால், பிசாசு உள்ள வர முடியுமா? வரலாமா? தலைவலி உள்ள வரலாமா? கேன்சர் உள்ள வரலாமா? இயேசு இருக்கிற தேவன் தங்கும் உள்ளம், இது தேவாலயம், இது தேவாலயம், அசுத்தம் இல்லா உள்ளம் தேவாலயம், ஆணவம் இல்லா உள்ளம் அது தேவாலயம். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னதை அவங்க சொல்றேன், இந்த சரீரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே இந்த சரீரத்தை யூஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நீங்க ஃபுல்லா ஆட்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டால், இன்றைக்கு உள்ள இருக்கிற ஆவிகள் வெளியே போய்விடும், கட்டுகள் உடைக்கப்பட ஆரம்பித்து விடும், ஒரு அபிஷேகங்களை நிறைத்து விடும். வேதம் சொல்கிறது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பினார், இருதயம் காயப்பட்டவர்களுக்கு காய கட்டுதலை சுகமளிக்க அனுப்பி இருக்கிறார். Glory to Jesus. நீங்க எந்த விஷயத்துல காயப்பட்டிருக்கீங்களோ, உடைய காயங்களை இந்த ஆவியானவர் இந்த கொஞ்ச நேரத்துல கட்ட போகிறார். பேசும்பொழுதே பரிசுத்தன அசைவாட ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. யாராவது விக்கிரக ஆராதனையில் இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க. காரணம், தேவன் விக்கிரகங்களை வெறுக்கிறார். இயேசுவுக்கு பிடிக்காத முதலாவது காரியம் விக்கிரகம். சிலர் பணத்தை விக்கிரகமா வைத்திருப்பார்கள், இல்லை சிலர் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, என் இயேசுவை தவிர வேற யாரையும் நம்ம வணங்க கூடாதா? அவர்தான் தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த இயேசு உள்ளத்துல வந்து விட்டால், நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வந்து விட்டால், அவரை நாம் ஆராதிக்கும் போது அவர் பிரசன்னத்தினால் மகிமையினால் நம்முடைய சரீரத்தை நிரப்பி விடுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆலயத்துக்குள் போகும்போது, அந்த பரிசுத்த பிரதான ஆசாரியர் உள்ளே போய் பிரதான அறைக்குள் போகும்போது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும்போது தேவன் மகிமையாக வந்து இறங்குவார். அந்த ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பும். இன்னைக்கு உங்க சரீரத்தை, என்னுடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்மாவை இப்பொழுது மகிமையால் தேவன் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயமா இருந்தால் இது தேவனுக்கு சொந்தம். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? இந்த ஆலயத்தை கெடுக்க விரும்புவான். அதனாலதான் பவுல் எழுதியிருக்கிறார், இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது என்று சொல்லி. அவன் என்ன செய்வான்? மனதிலே தேவையில்லாத சிந்தனைகளை கொடுப்பான். சிலர் அநேகர் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆனால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், விசுவாசிக்குள்ளே ஏதாவது பிசாசு வர முடியுமா, அசுத்த ஆவிகள் வர முடியுமா என்ற கேள்வி இருக்கலாம். அதுக்கு அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி நான் வேகமாக போக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறார். தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசுவோடு கூட இருக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அவர் ஆண்டவரிடத்துல, இயேசுவிடத்துல சொல்லுகிறார். இயேசு கேட்கிறார், என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் சொன்னாங்க, நீ எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். சரி, நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து.
என்று சொன்ன உடனே இயேசு சொல்கிறார், இதை மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்பாடுகளை பெற வேண்டிய இந்த சிந்தனை, வெளிப்பாடுகளை பெற வேண்டிய இந்த மனது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிவிடுகிறது? அடுத்த சில நிமிஷங்களில் இயேசு சிலுவைக்கு போகிறதை குறித்து பேசின உடனே பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் சொல்கிறான், நோ, இது உமக்கு நேரிட கூடாது, நீ மறிக்க கூடாது. உடனே ஆண்டவர் இயேசு பார்க்கிறார், இது வந்து பேதுரு அல்லவே, இது தேவ சித்தத்தை தடுப்பது பேதுரு இல்லையே. அல்லேலூயா. நீங்கள் தோகாவில் இருப்பது தேவ சித்தம் என்றால் தோகாவிலே தான் இருக்க வேண்டும். வேற நாட்டுக்கு போவது தேவ சித்தம் என்றால் அந்த நாட்டுக்கு போக வேண்டும். தேவ சித்தத்தை தடுப்பது பிசாசு. Glory to Jesus. தேவ சித்தம் நிறைவேறும் போது தேவன் மகிமைப்படுகிறார், ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு சொன்னார், இது பிசாசு தான் பேசுகிறார் என்று சொல்லி அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார். தேவனுடைய சிந்தனைகளையும் நாம் பெற முடியும், மனுஷிக சிந்தனைகளையும் பெற முடியும், பிசாசின் சிந்தனைகளையும் அனுமதிக்க முடியும். இந்த மனது தேவனுடைய ஆலயமா இருந்தால் இதிலே பிசாசின் சிந்தனைகளே வரவிடக் கூடாது. கசப்பான சிந்தனைகள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்கள் 33 வரை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். பிறகு நேரம் இல்லாதனால வேகமாய் போகிறேன். கசப்பான சிந்தனைகள், மன்னியாத சிந்தனைகள், மனதிலே மற்றவர்கள் மேலே கோபங்கள், எரிச்சல்கள். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏன் என்றால் பிசாசுக்கு இடம் கொடுத்தா இடம் பிடிப்பான். எப்படி வருவான்? மனதில வருவான், ஆத்மாவிலே வருவான், ஆவிக்குள்ள வர முடியாது. காரணம் இயேசு அங்க இருக்கிறார். மனதுக்குள் வருவான், சிந்தனைக்குள் வருவான், எமோஷன் உணர்ச்சிகளுக்குள்ள வர பார்ப்பான். ஏதோ ஒரு வழியை திறந்து கொடுத்தா, இந்த டோரை திறந்தாதான் யாராவது ஒருத்தர் உள்ள வர முடியும். அது போல நம்முடைய மனதை அசுத்த சிந்தனைகளுக்கு, அருவருப்புகளுக்கு திறந்து கொடுத்தால் உள்ளே அசுத்த சிந்தனைகள் வரும். அதன் வழியாக ஒரு அசுத்த ஆவி உள்ளே தாக்க வரும். அசுத்த உணர்ச்சிகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, அசுத்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கும் போது, தவறான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு தாக்குகிறான். இயேசு தேவாலயத்துக்கு செல்கிறார். எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். தேவாலயத்துக்கு உள்ளே போனால் அங்கே மாடு வியாபாரம் நடக்குது, ஆடு வியாபாரம் நடக்குது, புறா விற்கிறார்கள், அநேகர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், இது தேவனுடைய ஆலயமாயிற்றே, என்னுடைய பிதாவினுடைய வாசஸ்தலமாயிற்றே, இது தேவனுடைய ஜெப வீடாயிற்றே, இது எல்லாருக்கும் ஜெப வீடா இருக்க வேண்டுமே. உங்களுடைய மனது, உங்களுடைய சரீரம் அநேகருக்கு ஜெப வீடா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு சொல்கிறார், நீங்கள் இதை கள்ளர் குகையாக்கி இருக்கிறீர்கள். கள்ளர் குகை என்றால் பிசாசுடைய கிரியைகள் உள்ளே வருகிறது. தேவ ஆவியினால் நிறைந்து வாழ வேண்டிய மக்கள் அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, உலக ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் போது, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, அருவருப்புகளுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசின் ஆவி உள்ளே மனதிற்குள் வந்து சரீரத்தை தாக்குகிறது. அதனாலே பல பிரச்சனைகள் வருகிறது. நோய்களினால் கஷ்டப்படுகிறார்கள். வீட்டிலே குழப்பங்கள், சண்டைகள், கோபங்கள், வேதனைகள், பிரிவினைகள், கசப்புகள், கடன் பிரச்சனை, தொல்லைகள், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, பீஸ்லெஸ் லைஃப். இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு வழியை நாம் திறந்து பிசாசுக்கு கொடுத்து விடுகிறோம். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. பிசாசுக்கு நம்மிடத்தில் இடம் இல்லை. இயேசு சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யோவான் 14:30 என்னிடத்தில் அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிசாசுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், உள்ள வந்துருவான். வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விடுவான். இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை கொடுத்தார் என்றால், இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Glory to Jesus. மனதில் நாம் இடம் கொடுக்கும் போது இடம் பிடித்து விடுகிறார். எனவே தான் பவுல் சொல்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது பல டிரான்ஸ்லேஷன்ல. ஒரு டிரான்ஸ்லேஷன், don't give a foothold to the devil. ஒரு அடி வைக்கிறதுக்கு கூட பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினால் தான் பல பிரச்சனைகள், பிசாசுடைய தாக்குதல்கள் வருகிறது. இன்னைக்கு எந்தெந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து நாம் விடுதலையாக போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு தேவாலயத்தில் சுற்றி பார்த்துவிட்டு அவர் பார்க்கிறார், அங்கே உட்கார்ந்து நிறைய பேர் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆடு மாடு வியாபாரம், மணியை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது. ஒரு சாட்டை எடுத்தார்,
எல்லாரும் சொல்லுங்க, சவுக்கு எடுத்தார். சத்தமா சொல்லுங்க, சவுக்கு எடுத்தார். நீங்களும் அடி வாங்கியிருப்பீங்களா உங்க அப்பா அம்மா இந்த காலத்துல? இயேசு சவுக்க உண்டு பண்ணி கோபம் வந்துச்சு பிசாசின் மேல். தேவ ஆலயத்தை நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த சரீரத்திலே இந்த கண்ணிலே பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த நுரையீரலிலே நீ வியாதியை கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவருக்கு ஒரு கோபம் வருது. சுகமளிக்கிற ஆவியார் எழுந்து விட்டா இந்த கோபத்தோடு பிசாசை கட்டித்துக் கொள்ளும் போது வியாதிகள் விலகுகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தில் வருகிற வியாதிகள் தேவனால் அனுப்பப்படுவதில்லை. தேவன் அது சித்தமாக அனுப்புவதில்லை. அவர் பெர்மிஷன் வேணா கொடுக்கலாம். ஆனா வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை. வேதனையிலே நம்ம வாழ்வது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையிலே இருப்பது தேவ சித்தம் இல்லை. அடிக்கடி ஒரு தொந்தரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தால் அது தேவனுடைய சித்தம் இல்லை. நாம் விடுதலையோடு இருக்க தேவன் சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சவுக்கை உண்டு பண்ணி அடித்து விரட்டி எல்லாம் பலகைகள் கொட்டி தள்ளி தேவனுடைய வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீர்கள் என்று அவர் கடிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய ஆத்மாக்குள்ள, சிந்தனையில ஏதாவது தாக்கி இருக்குதா பாருங்க. எப்படி ஒரு விடுதலை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால், ஏதோ ஒரு வியாதி தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தால், ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால், கோபத்திற்கு அடிமையாக இருந்தால், நிச்சயமாக ஒரு ஆவியை தாக்கி குடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். If you have a problem consistently or constantly, you must identify that it is not from you, it is not your nature even too, but it is by an evil spirit. Hallelujah. சிலர் குடிச்சிட்டே இருக்கிறாங்கன்னா அது குடிகார ஆவி. அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது ஒரு அடிக்க வைக்கிற சண்டைக்கார ஆவி. கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா எப்ப பார்த்தாலும் கோபம், அது கோபத்தின் ஆவி. வேதத்தில் அநேக ஆவிகளை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த புது சிருஷ்டிக்குள்ளே அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஆத்மாவுக்குள்ளும் இந்த சரீரத்துக்குள்ளும் இருக்கிறது. இந்த புது சிருஷ்டி இங்கே வாழ்கிறபடினால் தேவன் சரீரத்திலும் வாழ விரும்புகிறார். உடைய சரீரத்தை முழுதும் ஆவியால் நிரப்ப விரும்புகிறார். அப்பொழுது நீங்கள் அற்புத அடையாள வீரர்களாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது உங்களிலிருந்து வல்லமை பாய ஆரம்பித்து விடும். உங்கள் வீட்டிலே சந்தோஷம், சமாதானம் வந்து விடும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. மற்றவங்க மேல கசப்பு இருந்தா அந்த கசப்பே போதும். பிசாசுக்கு கசப்புனா ரொம்ப பிடிக்கும். யாரையாவது அவங்க வெறுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இட் இஸ் நாட் காட்ஸ் நேச்சர். அது பிசாசுடைய சரக்கு. அது வெளியே போகாத வரை விண்ணப்பத்திற்கு பதில் வருவதே இல்லை. மற்றவங்களை மன்னிக்க மாட்டாங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன அங்க சொல்லுகிறார் என்றால், மற்றவர்களை மன்னிக்கிறதை குறித்து சொல்லுங்க. நான் அவரை மன்னித்து விடுகிறேன். நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்களை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நானும் மன்னிக்கிறேன். யார் மேலேயாவது கசப்பு இருந்தால், யார் மேலேயாவது கோபம் வைத்துக் கொண்டே இருந்தால், யார் மேலேயாவது நீங்கள் பொறாமை பட்டுக் கொண்டே இருந்தால், யார் மேலேயாவது நீங்கள் வெறுப்பு வைத்துக் கொண்டிருந்தால், அது பல பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் தான் அவன் இடம் பிடிப்பான். எசேக்கியா சொல்வாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் இடம் பிடிப்பான். If you give a place, Satan will have a hold. ஆனா 2 கொரிந்தியர் 10:3-4-5 வசனங்கள் சொல்லுகிறது, எங்களுடைய ஆயுதங்கள் சத்துருடைய கோட்டைகளை உடைக்கக்கூடிய, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவனுடைய பலமுள்ளவர்களாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தால், குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தால், சரீரத்தில் என்ன பிரச்சனை இருந்தால், இப்பொழுது அதை உடைக்கக்கூடிய வல்லமையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது உண்மையாகவே இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓகே, glory to Jesus. ஒரு விடுதலையோடு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவன் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ? Am I speaking very hard? Hello? Praise the Lord. உங்க மேல உங்களுக்காக நான் பல மணி நேரம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசனம் வரும்போது கதறி எழுதி ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவர்களை நேசிக்கிறபடினால் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு விடுதலை அபிஷேகத்தை கட்டவிழ்க்க போகிறார் ஆவியானவர்.
Hallelujah. Glory to God. Hallelujah. மனதிலே பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத அநேக பிரச்சனைகள் இங்கே இருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்காய் நேரம் எடுத்து ஜெபித்தால் உங்களுடைய பிரச்சனை வெளிவர ஆரம்பித்துவிடும். ஆனால் இந்த தோஹாவிலே நேர கட்டுப்பாடு பரவாயில்லை, எந்த கட்டுப்பாட்டையும் உடைத்து மீறி வந்து உங்களை விடுதலை ஆக்குகிற பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். Glory to Jesus. Hallelujah. So தேவன் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். இந்த புது சிருஷ்டி பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எனவே பிசாசின் கிரியைகளை அறிந்து கொண்டு அவரை வெளியே விரட்டி அடித்து தள்ளிவிட்டால் உடைய குடும்பம் இன்பமான குடும்பமாய் மாறிவிடும், சந்தோஷமான குடும்பமாய் மாறிவிடும், தேவனோடு மகிழ்ச்சியான ஆழமான உறவுள்ள குடும்பமாய் மாறிவிடும். நீங்கள் இன்னொரு இடத்துல போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவன் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனோடு நல்ல நெருங்கிய ஐக்கியமுள்ள குடும்பமாய் மாறிவிடும். நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்கள் நீங்கள் மாறிவிடுவீர்கள். Glory to Jesus. இப்பொழுது அந்த அசுத்த ஆவிகளுக்கு யாராவது இடம் கொடுத்திருந்தீங்க, எந்த இடத்துல நீங்க இடம் கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் வெளியே தட்ட வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அந்த if you read in the book of Ephesians chapter 4 verse 25, 26, 27 அதில் எழுதி இருக்கிறது. எபேசியர் 4 25, 26, 27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது. நீங்க யார் மேலேயும் கோபப்பட்டுட்டீங்க, ஓகே, அந்த கோபம் உடனடியாக தனியா விட்டால் அடுத்த வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஒரு சின்ன கோபம் இருந்தா போதும், அந்த கோபமே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஒரு சூறாவளி, ஒரு புயல், ஒரு சுனாமியவே கொண்டு வந்து வேதனைகளை அள்ளி தட்டிவிடும். ஆனால் அந்த கோபத்தை ஒரு செகண்ட்ல சரிப்படுத்தி விட்டார். யாரோ ஒரு மேல இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்தி விட்டார். ஹலோ ஐ எம் சாரி என்று நீங்கள் சொல்லிவிட்டால் உறவு மலர ஆரம்பித்து விடும். தேவன் எழுந்தருளுவார். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ் வியாதி சுகமாகிவிடும். ஒரு சிஸ்டர் ஜெபிக்க வந்தாங்களாம் ஒரு பாஸ்டர். ஆவியானவர் சொன்னாராம், யார் மேலேயாவது நீங்க கசப்பு இருக்குதான் கேளு, அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அதனால நீங்க சுகர் கம்ப்ளைண்ட் சொன்னவங்களுக்கு நான் சொல்ல நினைச்சுக்கிறாங்க. கேட்டுக்கிறேன். ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஆளை என்னால மன்னிக்கவே முடியவில்லை. உடனே ஆவியானவர் சொல்ல சொன்னார், நீ அவங்களை மன்னி உடனே சுகமாயிடும். மன்னிப்புக்கும் சரீர சுகத்துக்கும் அவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கிறது. நீங்க யார் மேலேயாவது இந்த நாட்டிலோ உங்கள் வீட்டிலோ அல்லது இந்தியாவிலோ எந்த நாட்டில் உள்ளவர்கள் மேல் உங்களுக்கு கசப்புகளோ கோபங்களோ வருத்தங்களோ இருந்தால் இன்னைக்கு நீங்கள் டைம் நான் கொடுக்க போறேன். ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், உங்க ரத்தத்தால் என்னை கழுவும், நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் நான் ஒரு தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இதுவரை நீங்கள் ஜெபித்து நடக்காத அற்புதம் இந்த இரவிலே நடக்க ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார்.